ரீநீட் எக்ஸாமினேஷன் வருகிற ஜூன் மாதம் 21ஆம் தேதி நடக்க போகுது. இது ரிலேட்டடாக நிறைய அப்டேட்ஸ் அப்படிங்கிறது மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ ரீசெண்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டெலிகிராம் அப்ளிகேஷனை பேன் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியாவில் டெம்பரரி பேன் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. ரீநீட் எக்ஸாமினேஷன் நடத்துவதற்கான முக்கியமான காரணமே வந்து கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜ் தான். 2026 மே மாதம் 3ஆம் தேதி நீட் எக்ஸாமினேஷன் நடந்தது. நடந்து முடிந்த அந்த தேர்வு வந்து கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லும்போது, எப்படி லீக் ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது, டெலிகிராமில் நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இன்னும் நிறைய டெலிகிராம் சேனல்ஸ், ஃபேக் சேனல்ஸும் கூட எங்ககிட்ட கொஸ்டின் பேப்பர் இருக்குது, நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் தருவோம்னு சொல்லி மாணவர்களையும் பேரண்ட்ஸையும் ஏமாற்றி கொண்டு இருக்கிறதையும் நிறைய நேரங்களில் சென்ட்ரல் கவர்மெண்ட் நியூஸ் மீடியாஸ் அப்படிங்கிறத வந்து கவர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அங்கங்கே இது பண்ணிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட்டும் வந்து அவங்களுடைய தரப்புல இருந்து சில அந்த மாதிரியான ஃபேக் சேனல்ஸை அல்லது பாட்ஸை அப்பப்போ பேன் பண்ணுறாங்க, அக்கௌண்ட்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. இப்போ ஒட்டுமொத்தமாக இப்போ ரீசெண்டாக ஹாட் ஆஃப் த டாபிக் என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இந்தியா ஃபுல்லாக டெலிகிராமை வந்து பேன் பண்ணியிருக்கிறாங்க, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி மெசேஜ் எடிட்டிங் அந்த ஃபியூச்சரையும் வந்து பெர்மனண்ட்டாக டெம்பரரியாக டில் 22 ஜூன் வரைக்கும் டிசேபிள் பண்ணியிருக்கிறதாக ஒரு நியூஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொஸ்டின் பேப்பர் லீக் அப்படிங்கிறது வந்து 2024 நடந்தது. அது வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கேஸ் போச்சு. நிறைய மாணவர்கள் கேஸ் போட்டாங்க. அந்த கேஸின் அடிப்படையில் ஒரு சில மாணவர்களுக்கு ரீநீட் அப்படிங்கிறது 2024 வச்சாங்க. 2026லையும் இந்த வருஷத்துலையும் பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் அப்படிங்கிறது நடந்ததாக நமக்கு வந்து நிறைய இடங்களில் கம்ப்ளைண்ட் வந்தது. சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. லைக் ஆமாம், உண்மையாகவே கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிடுச்சு. அதனால் நாங்கள் ஒட்டுமொத்தமாக இந்திய அளவில் நடந்த ஒரு தேர்வை 22 லட்சம் பேர் எழுதின ஒரு எக்ஸாமினேஷனை நாங்கள் கேன்சல் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணிட்டாங்க. இதில் பாதிக்கப்பட்டது யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எந்த தவறுமே செய்யாத மாணவர்களும் கஷ்டப்பட்டு படித்து நல்லபடியாக போய் தேர்வை எழுதிட்டு நல்ல மார்க் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த ஒவ்வொரு மாணவனும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அண்ட் அவங்களுடைய பேரண்ட்ஸ் அதை விட அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு குடும்பமாக அரசாங்கத்தினுடைய அல்லது அந்த ஒரு அமைப்பினுடைய நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படிங்கிற ஒரு தனி அமைப்பினுடைய தவறுக்காக எந்த தவறும் செய்யாத மாணவர்களும் பெற்றோர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ ஆக்சுவலாக என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களை பார்க்கும்போது, ஒரு மிஸ்டேக் நடந்துச்சுன்னா அந்த மிஸ்டேக்கை சரி செய்வதற்கான வாய்ப்புகள், அதனுடைய சூழ்நிலைகள் அப்படிங்கிறத வந்து இது பண்ணுறதை விட அதை ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம், அவசியம் இல்லைங்களா? அதை வந்து எப்படி நம்ம சரி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத விட அது நடக்காமல் இருக்கிறத பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம். இப்போ அதனுடைய அடிப்படையில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நிறைய விஷயங்களை முன்னெடுத்துட்டு வராங்க. சில விஷயங்கள் கொஞ்சம் நகைச்சுவையாக இருந்தாலும் கூட, சிரிக்கிறதுக்கு காமெடியாக இருந்தாலும் கூட, கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நல்ல விஷயங்களாக தான் தோணுது. நம்மளுடைய கொஸ்டின் பேப்பர்லாம் நீங்கள் எழுத போகிற 2026 ரீநீட் எக்ஸாமினேஷன் எழுத போகிற மாணவர்களுடைய கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் ஹெலிகாப்டரில் பறந்து வருது. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து அதை வந்து செஞ்சுட்டு வராங்க. அவங்களுக்கு வேறு வேலை இல்லை இல்லையா? அதனால் இந்த வேலையெல்லாம் அவங்க செய்கிறாங்க. அடுத்த கட்டமாக சில டெலிகிராம் சேனல்ஸை என்டையராக இந்தியா ஃபுல்லாக டெலிகிராமை வந்து பேன் பண்ணுறதாக நமக்கு வந்து நோட்டீஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. இப்போ வரைக்கும் டெலிகிராம் அப்ளிகேஷன் ஓப்பனில் தான் இருக்குது. மேபி ஒரு 2 or 3 ஹார்ஸில் அந்த பேன் அப்படிங்கிறது இம்ப்ளிமெண்ட் ஆகிடும். ஏன்னா டெலிகிராம் ஹேஸ் டு பேன், அவங்க தான் அதை வந்து ஸ்டாப் பண்ணணும். நம்ம வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த ஆர்டரை அக்னாலேஜ் பண்ணி அதை வந்து உடனே அவங்க வந்து டேக் டவுன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அந்த அப்ளிகேஷன் அவங்களுடைய அமைப்பை சார்ந்தது. ஸோ அவங்க கூடிய விரைவில் அதை இது பண்ணிடுவாங்க. இப்போ லீக் பண்ணுறது எங்கேருந்து வருது? நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் சில ஆசிரியர்கள் மூலமாக கொஸ்டின் பேப்பரை செட் பண்ணுறாங்க. இப்போ கொஸ்டின் பேப்பர் எங்கே லீக் ஆச்சு, எப்படி லீக் ஆச்சு, யார் லீக் பண்ணா, இதை வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ கண்டுபிடிச்சிட்டு அந்த தவறு வந்து திரும்ப நடக்கக்கூடாது அப்படின்னா, அதற்காக இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த கொஸ்டின் பேப்பர் செட் பண்ண ஆசிரியர்களை, ப்ரொஃபஸர்ஸை லாக்டவுன் மாதிரி போட்டு அவங்கள வந்து ஒரு ஹை ப்ரொடெக்டிவ் ஏரியாக்குள்ளே வச்சு லாக் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட மொபைல் ஃபோன்ஸ் இல்லை, இந்த மாதிரிலாம் நியூஸில் வந்துச்சு. ஓகேங்களா, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்கள வந்து ஒரு தனி அறையில் அடைத்து வைத்திருக்கிறதாக தகவல்கள் அப்படிங்கிறது வந்துச்சு. ஏன்னா அங்கேருந்து லீக் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி. இந்த தப்பு எப்போ நடக்காதுன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஒரு தப்பு செஞ்சால் அதற்குரிய தண்டனை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா பயம் வரும். 2வது தப்பு செய்யக்கூடாது அப்படிங்கிற சுய தனி மனித ஒழுக்கம் அது இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு வந்து தப்பு நடக்காமல் இருக்கும். ஸோ இந்த 2வது விஷயம் உடனே நடக்கும்னு சொல்லி எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அந்த ஃபஸ்ட்டு விஷயத்தை நம்மளால் உறுதி பண்ண முடியும். அரசாங்கத்தினால அதை ஈஸியாக என்ஷோர் பண்ண முடியும்.
ஸோ அப்போது மிஸ்டேக் பண்ணவங்க யார்? 2026 நீட் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணது யார்? அண்ட் லீக் பண்ணவங்களுக்கு நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க அப்படிங்கிறத உலகறிய, இந்திய நாடறிய நீங்கள் அதை வெளிப்படுத்துனீங்க அப்படின்னா, இதை கோர்ட்டில் கேஸ் போட்டு கேஸ் நடந்து அது ஒரு 10 வருஷம் கழிச்சு நம்ம தமிழ்நாட்டில் ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சாருன்னு சொல்லி நியூஸ் வந்துச்சு பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் சில வருடங்கள் இந்த கேஸ் அப்படிங்கிறது நடந்து அதுக்கப்புறம் ஒரு ரிசல்ட் வருது அப்படிங்கிறத விட இம்மீடியட் ஆக்ஷன் இருந்துச்சு, இம்மீடியட்டாக ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வந்தது அப்படின்னா, அந்த மாதிரியான தவறுகள் பின்னாடி நடக்காது. ஏன்னா இது ஒரு தனி மனிதனுக்கு இழைக்கப்படுகிற தவறு கிடையாது. அப்படின்னா கூட அந்த இண்டிவிஜுவல்ஸ் தான் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லலாம். இந்தியா ஃபுல்லாக 22 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது ஒரு புறம் இருக்க, சிபிஎஸ்இ எக்ஸாமினேஷன் 12னுடைய அந்த போர்டு எக்ஸாம்லேயும் ஓஎஸ்எம் கொண்டு வந்தீங்க. ஓஎஸ்எம்ல நிறைய விதமான குளறுபடிகள் அப்படிங்கிறது இருந்துச்சு. ரீவாலுவேஷன் போட்டவங்களுக்கு அவங்களுடைய பேப்பரில் பாதி பேப்பர் தான் வந்துச்சு. இந்த மாதிரி ஏகப்பட்ட அலிகேஷன்ஸ் இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு இருக்கு. பட் ஸ்டில் நம்ம வந்து ஜோசா கவுன்சிலிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஜோசா கவுன்சிலிங்க்கு 12th மார்க்குங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நீட் மட்டும் ஒரு வேளை நடந்து முடிந்திருந்தது அப்படின்னா, நீட் எழுதின மாணவர்களுக்கும் அந்த பாதிப்பு இருக்கும். நல்லா படிக்கக்கூடிய சில மாணவர்கள் ஃபிசிக்ஸில், கெமிஸ்ட்ரியில், பயாலஜியில் ஆர்டி அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்திருக்கு. வேற அவங்களுடைய நீட் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லபடியாக மார்க் வாங்கக்கூடிய மாணவர்கள், பொட்டன்ஷியல் கேண்டிடேட்ஸ். பட் மிஸ்டேக்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, இங்கேயும் மிஸ்டேக்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இல்லை. ரீவாலுவேஷன் போட்டு மார்க் வாங்குறாங்க. பட் அகைன் இஃப் இட் இஸ் நாட் ஒர்க்கிங் அவுட் இன் அ ப்ராப்பர் வே, தென் அந்த சிஸ்டம் மேலே நம்ம வந்து கேள்வி எழுப்ப வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ மாணவர்கள், பெற்றோர்கள் இறுதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போதைக்கு டெலிகிராம் சேனல் பேன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வருஷம் அட்லீஸ்ட் இப்போ நடக்கிற ரீநீட் எக்ஸாமினேஷன்லையாவது இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெஷரை எடுத்து, ஏதாவது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை நீங்கள் மேற்கொண்டு கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகாமல் எக்ஸாமினேஷன் நடத்துறது அப்படிங்கிறது வந்து நல்லது. ஒரு கல்வியாளராக, மாணவர்களோட தினமும் பேசுகிற ஒரு ஆசிரியராக இதை நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் பேரண்ட்ஸ் நீங்கள் இதை பார்த்துட்டு இருப்பீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து அடுத்தடுத்து இந்த அரசாங்கமும் தனி அமைப்பு என்டிஏ அப்படிங்கிற நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியும் இன்னும் என்னென்ன விஷயங்கள் செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். இது வந்துச்சு, உடனே நான் ட்ரைவ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதை ஷேர் பண்ணணும்னு சொல்லி எடுத்தேன். ஸோ ரீநீட்டுக்கு இன்னும் ரொம்ப கம்மியான நாட்கள் தான் இருக்குது. வருகிற ஞாயிற்றுக்கிழமை நமக்கு எக்ஸாமினேஷன். ஸோ மேக் யூஸ் ஆஃப் த டைம். இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து நீங்கள் வந்து இது பண்ணாதீங்க. அண்ட் உங்களுக்கு யாராவது கொஸ்டின் பேப்பர் தரேன்னு சொல்லி சொன்னாங்கன்னா அதை ரிப்போர்ட் பண்ணுங்கள். என்டிஏ வந்து அதற்குரிய ஃபெசிலிட்டி அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் வந்து அஃபிஷியலாக உங்களுடைய நேமெல்லாம் கொடுத்து நீங்கள் வந்து அதை ரிப்போர்ட் பண்ணலாம் தாராளமாக. ஸோ இதெல்லாம் இப்போதைக்கு இருக்கிற மெஷர். வி அப்ரிஷியேட் த மெஷர்ஸ் டேக்கன் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட், பட் ஸ்டில் வி வாண்ட் அ ஃபேர் எக்ஸாமினேஷன் which is not affecting any candidate. ஒரு கேண்டிடேட்டை பாதிக்காதபடி எந்த விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை வேணாலும் நீங்கள் எடுக்கலாம். ஆனால் ஒரு தவறு மாணவர்கள், பல லட்சக்கணக்கான மாணவர்களை பாதித்து விடக்கூடாது அப்படிங்கிறதுல நான் உறுதியாக இருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.